புனர்ஜென்மம் குறித்து அறிவியல் ஆய்வுகள் என்ன கூறுகின்றன? பதில் அளிக்கிறார் ஆன்மீக சுடர் ரங்கநாயகி திருவையாறு. இது ரொம்பவும் சிக்கலான கேள்வி. விஞ்ஞானம், மெய்ஞானம் இப்படி ரெண்டு பெரும் பிரிவுகள் இருக்கு. கரை காண முடியாத அளவுக்கு ரெண்டுமே ரொம்பவும் ஆழமானது. புனர்ஜென்மங்கிற மறுபிறவி இந்துக்களுடைய நம்பிக்கை. புத்த மதம், கிறிஸ்தவ மதம் மற்றும் இதர மதங்கள் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப புனர்ஜென்மங்கிற மறுபிறவி நம்பிக்கை நிலவி வருது. மனுஷன் இறக்கும் போது அவனுடைய உடல் தான் அழியுது. ஒரு உடலுக்குள்ளேயே இருந்துகிட்டு அந்த உடல் அழியிற வரைக்கும் அதனை இயக்கிய ஆன்மா அழியறதில்ல. அந்த ஆன்மாதான் வெளியேறிய அந்த உடலோடு கூடிய வாழ்க்கையில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இறைவனால நிர்ணயிக்கப்பட்ட வேறொரு உயிரின் உடல்ல புகுத்தப்பட்டு மீண்டும் இந்த உலகத்துல பிறந்து வாழ தொடங்குதுங்கிறது தான் புனர்ஜென்மோங்கிறப்பன மறுபிறவி தத்துவம். ஜோதிட சாஸ்திர அறிவியல்ல முப்பிறவி, இப்பிறவி, மறுபிறவிங்கிறது உண்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. 7 ஜென்மம், அணுஜென்மம், கிரி ஜென்மம், புனர்ஜென்மங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உலகில ஒருத்தர் இந்த பிறவியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா குழந்தை பிறந்த நாள், தேதி, நேரம் சொன்னா போதும். அந்த நாள்ல இருந்து 10 மாசம் முன்னோக்கி போய் அந்த குழந்தைக்கான கரு உருவான நேரத்தை கணிச்சு அதனுடைய முற்பிறவியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பிறந்த ஜாதகத்தை கணிச்சு எழுதும் போதே அந்த ஜாதகருடைய மகாதச ஆண்டுகள் பட்டியலிடும் போது கர்ப்ப செல் நீக்கின்னு கணிச்சு எழுதுவாங்க. வெளிப்படையா சொல்லணும்னா புனர்ஜென்மங்கிறது விஞ்ஞான அறிவியல் அடிப்படையில இதுவரைக்கும் நிரூபிக்க முடியாத ஒண்ணு. மெய்ஞானம் அப்புறம் ஜோதிட சாஸ்திர அறிவியல் அடிப்படையில புனர்ஜென்மம் உண்டுங்கிறது ஆழ்ந்த நம்பிக்கை.